யாராவது ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாதவராக இருந்தால், கடந்த 1 மணி நேரமாக நான் கூறியதை கேட்டு திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை ஒப்புக்கொள்வார். ஆனால் இறை நம்பிக்கையே இல்லாத ஒருவரின் நிலை என்ன? இறைவனையே நம்பாத ஒருவர் எப்படி குரான் இறைவனிடமிருந்து வந்ததா என்ற கேள்வியை எழுப்புவார்? ஆகவே நாம் உலகின் பெரும்பான்மையோர்களுடன் இதுவரை உரையாடினோம். ஆயினும் இப்போது கணிசமாக உள்ள இறை மறுப்பாளர்களை கவனிப்போம். நாத்திகர்கள் இறைவனையே நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? நான் ஒரு நாத்திகரை சந்தித்தால் அவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவார். இதை கேட்டதும் நான் செய்யும் முதல் காரியம் அவரை பாராட்டுவது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், எதற்காக சகோதரர் ஜாகிர் ஒரு நாத்திகரை பாராட்டுகிறார்? நான் அவரை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், மானிடர்களில் பெரும்பாலோர் குருட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்களது தந்தை கிறிஸ்தவராக இருப்பதால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தந்தை இந்துவாக இருப்பதால் இந்துவாக இருக்கிறார்கள். தந்தை முஸ்லிமாக இருப்பதால் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த நாத்திகன் சிந்திக்கின்றான். அவன் ஒரு மத ஆசார குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் தன் பெற்றோர் வணங்குகிற கடவுளை ஒப்புக்கொள்வதில்லை. கடவுளாக ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லை என்று எண்ணுகிறான். நான் நாத்திகர்களை பாராட்டுவதற்கு காரணம், அவர்கள் இஸ்லாமிய கலிமாவான ஷஹாதாவின் முதல் பகுதியை லா இலாஹா இறைவன் இல்லை என்பதை கூறிவிட்டார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு நிரூபித்து நம்ப வைக்க வேண்டியது இல்லல்லாஹ், அல்லாவை தவிர. அதை நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முதலில் அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் பொய்யானவை என்பதை நிரூபிக்க வேண்டும். அந்த ஒரு பகுதியை நிரூபிப்பதற்கே என்னுடைய பாதி நேரம் செலவாகிவிடும். ஆனால் இங்கு என்னுடைய பாதி வேலை முடிந்துவிட்டது. லா இலாஹா நான் நிரூபிக்க வேண்டியது இல்லல்லாஹ், அதன் பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் இறைவன் அல்லாஹ்தான் என்பதையும் நபி அவர்கள் அவனது இறை தூதர் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இப்போது இந்த நாத்திகர்கள் இறைவனை மறுப்பதற்கு அவர்களின் இறைவனை பற்றிய தவறான கோட்பாடே காரணமாகும். யாராவது என்னிடம் நான் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னால் கடவுளுக்குரிய வரையறை என்னவென்று நான் அவரை பார்த்து கேட்பேன். ஒருவர் எதை வேண்டுமானாலும் ஏற்க மறுக்கலாம், ஆனால் அந்த பொருளின் தன்மை தெரிந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, இது ஒரு பேனா என்று நான் சொன்னால், நீங்கள் இதை பேனா இல்லை என்று மறுப்பதற்கு உங்களுக்கு பேனாவின் வரைவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு பேனாவை பற்றி தெரியவில்லை என்றால் இதை பேனா இல்லை என்று சொல்ல முடியாது. தெளிவாகிவிட்டதா? நான் சொல்வதை ஏற்கிறீர்களா இல்லையா? இது பேனா என்று நான் சொன்னால், இது பேனா இல்லை என்று நீங்கள் மறுக்க உங்களுக்கு பேனாவின் வரைவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இது பேனா இல்லை என்று உங்களால் மறுக்க முடியாது. சாமர்த்தியமான மனிதர் ஒருவர் என்னிடம், இல்லை சகோதரர் ஜாகிர், இது ஒரு புத்தகம் என்று எனக்கு தெரியும். ஆகவே பேனாவின் வரைவிலக்கணம் எனக்கு தெரியவில்லை என்றாலும் இது பேனா இல்லை என்று என்னால் மறுக்க முடியும். இது ஒரு புத்தகம் என்று எனக்கு தெரியும். பேனாவின் வரைவிலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே என்பார். நான் சரி, இது புத்தகம் தானா என்பேன். ஆம் என்பார். நான் அவரிடம் இது ஒரு கிதாப் என்பேன். அவர் இல்லை, இது கிதாப் இல்லை என்பார். அவருக்கு புத்தகம் என்றால் என்னவென்று தெரியும், ஆனால் கிதாப் என்றால் என்னவென்று தெரியாது. கிதாப் என்றால் அரபு மொழியிலும் உருதுவிலும் புத்தகம் என்று அர்த்தம். இதை நான் பேனா என்று சொல்லும் பொழுது பேனாவின் வரைவிலக்கணத்தை தெரிந்திருக்க வேண்டியது முக்கியம், இதை பற்றி அல்ல. இதேபோல்தான் ஒரு மனிதன் கடவுள் இல்லை என்றால் நான் அவரிடம் கேட்பது கடவுளுக்குரிய வரைவிலக்கணம் என்ன என்பதே. அவர்கள் கொடுக்கும் வரைவிலக்கணம் அவர்கள் பார்த்த சில உண்மைகள். கடவுள் பொய் உரைக்கலாம், கடவுள் தோற்கடிக்கப்படலாம், கடவுள் கொல்லப்படலாம், கடவுள் பொய் சொல்லுவார், கடவுள் தோற்கடிக்கப்படுவார், கடவுள் கொல்லப்படுவார், கடவுளுக்கு மரணம் உண்டு, கடவுளுக்கு உணவு தேவை என்றெல்லாம் கற்பனை கதைகளை கேட்கும் போது அந்த கடவுளை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் மறுப்பது பொய்யான கடவுள்களை, லா இலாஹா. இதேபோல்தான் ஒருவர் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மதம் என்று நம்பினால், இஸ்லாம் ஒரு கருணையற்ற மதம்,
இஸ்லாம் அறிவியலுக்கு பொருத்தமற்ற மதம், இஸ்லாம் பெண்களுக்கு எந்த உரிமைகளையும் தருவதில்லை என்றெல்லாம் நம்பி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தால் நானும் இது போன்ற இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறேன் என்று சொல்வேன். ஏனென்றால் எனக்கு இஸ்லாம் ஒரு கருணையுள்ள மதம் என்று நன்றாக தெரியும். இஸ்லாம் விஞ்ஞானபூர்வமானது, மனித உரிமைக்கு மதிப்பு கொடுக்கிறது, பெண்கள் உரிமைக்கு மதிப்பு தருகிறது. நான் அவரிடத்தில் சொல்வேன், நீங்கள் சொல்லும் இஸ்லாம் ஏற்கப்படக்கூடாது, அது மறுக்கப்பட வேண்டியதுதான். உண்மையான இஸ்லாம் என்னவென்று நான் அவருக்கு எடுத்துச் சொல்வேன். அதேபோல் பொய்யான கடவுள்களை இவர்கள் ஏற்க மறுக்கும் பொழுது உண்மையான கடவுள்களை பற்றி இவர்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை பற்றிய சிறந்த வரைவிலக்கணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வரைவிலக்கணம் திருக்குரானில் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் 112 வசனங்கள் 1 - 4 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அவன் அல்லாஹ், அவன் ஒருவனே. அல்லாஹு சமத், அல்லாஹ் பூரணமானவன், நித்திய ஜீவன். லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. தூய இறைவன் அல்லாஹ்வை பற்றிய 4 வரி வரைவிலக்கணம் இது. யாராவது ஒருவர் இவர்தான் கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த 4 வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. முதலாவது குல் அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அவன் அல்லாஹ், அவன் ஒருவனே. இரண்டாவது அல்லாஹு சமத், அல்லாஹ் பூரணமானவன், நித்திய ஜீவன். லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. இன்று அநேக மக்கள் ரஜினிஷை கடவுள் என்று நம்புகிறார்கள். சூரா இஹ்லாஸை வைத்து நாம் ரஜினிஷை பரிசோதித்து பார்ப்போம். ஒருமுறை கேள்வி பதில் நேரத்தில் ஒருவரிடம் சகோதரர் ஜாகிர், இந்துக்களான நாங்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்கவில்லை என்றார். நான் ஒருபோதும் இந்துக்கள் பகவான் ரஜினிஷை கடவுள் என்று நம்புகிறார்கள் என்று சொன்னதில்லை. இந்து மத வேதங்களை படித்திருக்கிறேன், அதில் எங்குமே அவர் கடவுள் என்று குறிப்பிடப்படவில்லை. நான் பொதுவாக மனிதர்கள் என்றேன். சிலர் பகவான் ரஜினிஷை கடவுள் என்று நம்புகிறார்கள். இந்த பகவான் ரஜினிஷை சூரா இஹ்லாஸை வைத்து சோதித்து பார்ப்போம். முதலாவது குல் அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அவன் அல்லாஹ், அவன் ஒருவனே. தெய்வீக தன்மைகள் உள்ளவர் என்று உரிமை கொண்டாடிய நபர்களில் ரஜினிஷ் ஒருவர் மட்டும்தானா? நூற்றுக்கணக்கானோர் உரிமை கொண்டாடுகிறார்கள். இந்த நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர் ஒருவர் மட்டுமல்ல. ஆனால் ரஜினிஷ் பக்தர் இல்லை, அவர் ஒருவர் மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார். அடுத்த சோதனைக்கு செல்வோம். அல்லாஹு சமத், அல்லாஹ் பரிபூரணமானவன், நித்திய ஜீவன். ரஜினிஷ் பரிபூரணமானவரா, மரணம் இல்லாதவரா? ரஜினிஷின் சுயசரிதையை படித்தால் அவர் ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். நிரந்தர முதுகுவலியாலும் நீரிழிவு நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தார். கற்பனை செய்து பாருங்கள், எல்லாம் வல்ல இறைவன் ஆஸ்துமாவாலும் நீரிழிவு நோயாலும் முதுகுவலியாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது சோதனை லம் யலித் வலம் யுலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. பகவான் ரஜினிஷை பற்றி நாம் அறிவோம். மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். அதன் பிறகு 1981 அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கு அநேக அமெரிக்கர்களை கவர்ந்தார். ஆரிகான் என்ற மாநிலத்தில் ரஜினிஷ்புரம் என்ற கிராமத்தை உருவாக்கினார். பிறகு அமெரிக்க அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் தனக்கு படிப்படியாக சாவை உண்டாக்கும் நஞ்சை புகட்டினார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். கற்பனை செய்து பாருங்கள், எல்லாம் வல்ல இறைவனுக்கு மெல்லச் சாகும்படி நஞ்சூட்டப்பட்டுள்ளது. பிறகு அமெரிக்க அரசு அவரை நாடு கடத்துகிறது. அவர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். இங்கு வந்து அவர் பூனா நகருக்கு சென்றார். அங்கு ஒரு மையத்தை உருவாக்கினார். அது இப்பொழுது ஓஷோ கம்யூன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மையத்தில் உள்ள அவரது சமாதிக்கு சென்றால் அவரது சமாதியில் ஒரு குறிப்பு உள்ளது. பகவான் ரஜினிஷ் ஓஷோ ஒருபோதும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஆனால் 1931 டிசம்பர் 11 முதல் 19 ஜனவரி 1990 வரை இவ்வுலகிற்கு வருகை தந்தார். பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஆனால் வருகை தந்தார். 1931 டிசம்பர் மாதம் 11 முதல் 19 ஜனவரி 1990 வரை. ஆனால் அவரது சமாதியில் அவருக்கு 21 நாடுகளுக்கு செல்ல விசா மறுக்கப்பட்டது என்று குறிப்பிட மறந்துவிட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு விசா தேவைப்படுகிறது. கிரேக்க நாட்டின் ஆர்ச் பிஷப் சொல்லியிருக்கிறார், ரஜினிஷை நாடு கடத்தவில்லை என்றால் அவரது வீட்டையும் எரிப்போம், அவரது சீடர்கள் வீட்டையும் எரிப்போம் என்று. கடைசி பரிசோதனை வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனை போல் யாரும் எதுவும் இல்லை. இது கண்டிப்பான நிபந்தனை. எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு யாராலும் தேர்ச்சி பெற முடியாது. இந்த உலகத்தில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. ஒருவேளை யாராவது எல்லாம் வல்ல இறைவன்
அர்னால்ட் ஸ்குவாசனேகரை விட 1000 மடங்கு பலம் வாய்ந்தவர் என்று சொன்னால், அர்னால்ட் ஸ்குவாசனேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிஸ்டர் வேர்ல்ட் பட்டத்தை வென்றவர், உலகத்திலே சக்தி வாய்ந்தவர், மிஸ்டர் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்தவர். யாராவது உங்களிடத்தில் அர்னால்ட் ஸ்குவாசனேகரை விட எல்லாம் வல்ல இறைவன் 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவர் என்று சொன்னால், இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அது அர்னால்ட் ஸ்குவாசனேகரோ, தாரா சிங்கோ அல்லது கிங் காங்கோ. அது 1000 மடங்கோ இல்லை கோடி மடங்கோ. இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. வலம் யகுல்ல உக்குஃபுன் அஹத். அவனுக்கு நிகர் எவரும் இல்லை. பகவான் ரஜினிஷை தெரியும். வெள்ளை உடை அணிந்தார், தாடி வைத்திருந்தார். எல்லா மனிதர்களைப் போலவும் 2 கண்கள், 1 மூக்கு, 2 கைகள். இந்த உலகில் யாரையாவது கடவுளுக்கு இணையாக ஒப்பிட முடிந்தால் அவர் கடவுள் கிடையாது. வலம் யகுல்ல உக்குஃபுன் அஹத். மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 110, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அவருக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன. அல்லாவை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அது அழகிய பெயராக இருக்க வேண்டும். தோற்றத்தை கொண்டு இருக்கக்கூடாது. இறை செய்தியில் கூறிய பெயராக இருக்க வேண்டும். இதே செய்தி சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 110 கூறப்பட்டிருப்பது போல, சூரா அர்ராஃப் அத்தியாயம் 7 வசனம் 180, சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 8, சூரா அல் ஹஷ்ர் அத்தியாயம் 59 வசனம் 24 அவனுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. அநேக நாத்திகர்கள் அறிவியல் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இது போன்ற வாதங்கள் அவர்களுக்கு திருப்தி அளிப்பதில்லை. அநேக நாத்திகர்கள் அறிவியல்தான் அளவுகோல் என்பார்கள். அறிவியல் மேலானது என்று நம்புகிறார்கள். ஆகவே இது போன்ற நாத்திகர்களுக்கு அறிவியல் ரீதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று